ஒரு 1.5 வயசு குழந்தை என்னெல்லாம் பண்ணுவாங்க? அவங்களோட புத்தி சாதுரியம் எந்த அளவுக்கு இருக்கும்? என்னோட குழந்தையோட மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆயிருக்கா? நடக்கிறது தெரியும், பேசுறது தெரியும், இதெல்லாம் ஓகே. மத்தபடி ஐக்யூ டெவலப்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 மாச குழந்தை, ஒரு 6ல இருந்தே இப்பெல்லாம் பேர் சொன்ன உடனே திரும்பி பார்க்கறாங்க. ஐ கான்டாக்ட் கொடுக்குறாங்க. நீங்க பேசும்போது உங்களோட கண்ணை பார்க்கறாங்க, உங்களோட உதடு அசைவுகளை பார்க்கறாங்க, உங்களோட வார்த்தைகளை அவங்க இமிட்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு அதீதமான அந்த குழந்தைக்கு ஐக்யூ இருக்கு அப்படிங்கறத சொல்ற விஷயம். ஒரு 1.5 வயசு குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்கள ஜென்ரலா இந்த பிரிச்சு பார்க்குற சில விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கப்ல கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு தக்காளியும் உருளைக்கிழங்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த குழந்தை அதை அழகா பிரிச்சு போடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். சில நேரத்துல விளையாட்டு காரணமா உடனே இந்த வீடியோ பாக்குறவங்க அதை செஞ்சு பார்த்து அதை அந்த குழந்தை செய்யலன்னு உடனே பதட்டப்பட வேண்டாம். சில நேரத்துல அவங்க வேற ஏதோ யோசனையில இருக்கும்போது, வேற ஏதாவது புதுசா பண்ணணும்னு ஆர்வத்துல இருக்கும்போது, கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கும்போது நீங்க சொல்றதை செய்ய மாட்டாங்க. அதனால ஒரே தடவையில முடிவுக்கு வர வேண்டாம். இந்த மாதிரி அந்த குழந்தைங்க ரொம்ப அழகா சேச்சுரேட் பண்றாங்க, பிரிச்சு பாக்குறாங்க. சார்ட்டிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டையும் பிரிச்சு தனித்தனியா உருளைக்கிழங்கு ஒரு கப்லையும் தக்காளி ஒரு கப்லையும் இல்ல வேற ஏதாவது ஒரு பொருட்களை ரெண்டையும் பிரிக்க தெரியுது அப்படின்னாலே கண்டிப்பா அந்த குழந்தையோட ஐக்யூ ஏஜ் அப்ராப்ரியேட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நாளைக்கு அந்த குழந்தைங்களை நாங்க என்ன சொல்லுவோம்னா மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். 1 வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு என்ன மேட்ச் அப்படின்னு கேட்கலாம். மேட்சிங் அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பொருத்தி பார்க்கறது. நமக்குமே அது நிறைய விஷயத்துல பிடிக்கும். நம்ம பள்ளி காலத்துல படிக்கிறதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு நீங்க உடனே இது பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஆராய வேண்டியதில்லை. உங்க வீட்டுல ஒரு பச்சை கலர் வாட்டர் பாட்டில் இருக்கு, ஒரு மஞ்சள் கலர் வாட்டர் பாட்டில் இருக்கு, சிகப்பு கலர்ல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அதனோட மூடியெல்லாம் கலட்டிக்கோங்க. கலட்டிட்டு பக்கத்துல வச்சுட்டு ஓகே ரெட் கலர் பாட்டிலுக்கு என்ன கலர் கேப் போடலாம், கிரீன் கலர் பாட்டிலுக்கு என்ன கலர் கேப் போடலாம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தை கிரீனுக்கு கிரீன் பாட்டிலையும் கேப்பையும், ரெட் கலர் பாட்டிலுக்கு ரெட் கலர் கேப்பையும் அழகா எடுத்து போடுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த 1 வயசு 1.5 வயசுல முயற்சி பண்றாங்க அப்படின்னாலே அவங்களோட ஐக்யூ ரொம்ப அழகா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். மேட்ச் த ஃபாலோயிங் சொன்னேன் இல்லையா? இன்னும் ரொம்ப அழகான விஷயம், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல ஸ்கொயர் மாதிரி ஒன்று, ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று, ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று, சர்க்கிள் மாதிரி ஒன்று, இந்த ஒன்னொன்னுலையும் 2 பீஸா கட் பண்ணிக்கோங்க. ஒன்று 4ஐயும் தனித்தனியா, இந்த 4 ஒரு பக்கம், இன்னொரு 4 இன்னொரு பக்கம். இந்த சர்க்கிளோட ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தயவு செய்து டெஸ்ட் மாதிரி கொடுத்து அந்த குழந்தை அதுல வின் பண்ணல, சரியா பண்ணல, ஜெயிக்கல அப்படிங்கிற அந்த பதட்டத்துக்குள்ள மோட்டிவேஷனுக்குள்ள போகாதீங்க. ரொம்ப இயல்பா பண்ணி பாருங்க. அந்த குழந்தை அதை மேட்ச் பண்றாங்களா? அப்படி பண்ணலன்னா நீங்க ஒரு வாட்டி சொல்லி கொடுக்கலாம்.